இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நம்ம நாட்டில் சுதந்திரத்துக்கு முன்னால் எல்லாருக்கும் வாக்குரிமை கிடையாது. சுதந்திரம் கிடைச்ச பிறகு தான் சுதந்திரத்துக்கு முன்னால் எப்படி வாக்குரிமைன்னா படித்தவர்கள் பிஏ எம்ஏ படித்தவர்கள், குறைந்தபட்சம் தீர்வை செலுத்தக்கூடியவர்கள், நிலத்தீர்வை வீட்டு தீர்வை செலுத்தக்கூடியவர்கள், இவர்களுக்கு தான் 10 ரூபாயாக குறையாமல் இருக்கணும், அவர்களுக்கு தான் வாக்குரிமை இருந்தது. அது மொத்த மக்கள் தொகையில் 10% பேருக்கு தான் வாக்குரிமைன்னு இருந்தது. சுதந்திரம் கிடைத்து நமக்கென்று ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்கின பிறகு 51 வருஷத்தில் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு எல்லோருக்கும் வாக்குரிமை வந்தது. ஆண் பெண் அனைவருக்கும், ஏழைகள் பணக்காரர்கள் அனைவருக்கும் ஒரு வாக்கு ஒரு ஓட்டுன்னு சொல்லி வந்தது. அந்த அளவுக்கு ஜனநாயக உரிமை வந்திருக்கு. அது ஏழைகளாக இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு குறைந்தபட்ச தேவை அந்த அரசு நிறைவேற்றான்னு நிறைவேற்றலைன்னா ஆத்திரத்தில் செய்வாங்க. அப்படி தான் பழக்கமாக இருக்குது. மற்றவங்க ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு சொல்லுவாங்க. அப்போ இப்படி தொடர்ந்து வந்தது. அது தவறுன்னா மக்களுடைய வாக்கு போட்டு இது பண்ணுவாங்க. விவசாயம் கெட்டு போச்சு. அப்படி வரும் பொழுது பல சலுகைகளை கொடுத்து ஒப்பேற்றுதுன்னு சிலது வாக்களிக்க, அதாவது சலுகைகள் தேவையில்லை. இப்போ வர என்னென்னா பணத்தால் வாக்குகளை வாங்கலான்னு வந்துட்டு, அப்போ பணம் எத்தனை கோடி செலவழிப்பாங்கன்னு திட்டம் வந்துட்டு வரப்போ போடுவாங்க 25,000 ஒரு சட்டமன்றத்துக்கு, ஒரு இல்லைன்னா 5 லட்சம் நாடாளுமன்றத்துக்குன்னு போடுவாங்க, ஒரு குறிப்பிட்ட தொகையை போடுவாங்க. இப்போ அதெல்லாம் அளவுக்கு வச்சுக்கிட்டாங்களே தவிர, ஆனால் பணத்தால் வாங்குவது, சலுகைகளை கொடுப்பது, பொருள்களை கொடுப்பதுன்னு சொல்லி வாங்கக்கூடிய தன்மை வந்துட்டு இது பெரிய ஆபத்தில் ஜனநாயகம் கேள்விக்குறியாக வந்துடுது. அப்போ சாதாரண ஆட்கள் கொள்ளை உள்ளவங்க தேர்தலில் நிற்க முடியாது. அதுக்காகத்தான் இப்போ என்னென்னா ஐரோப்பிய நாடுகளிலே ஒரு பகுதியாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவம், ஒரு கட்சி பல தொகுதிகளில் நின்று எவ்வளோ வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள், எத்தனை சதவீதம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை பார்த்து அந்த எண்ணிக்கையில் அந்த தேர்தலில் அவங்க வரலாம் என்ற முறையில் வரும். அந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வரணும், இன்னும் கட்டுப்பாடு விதிகள் வரணும், மக்களிடமும் ஒரு எழுச்சி வரணும். பணத்தால் வாங்கலாம் என்ற நிலையை மாற்ற வேண்டும். பணநாயகமா ஜனநாயகமானு வரும்போது ஜனநாயக கடமைகளை நிறைவேற்றணும். அது ஒரு எழுச்சி வரணும், வருங்கிறத வேணும். இப்போ இந்தியா நேபாளத்தில் வந்திருக்கு இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம். இதே போல் ஜாதி மதங்கள் உண்டு, அங்கே வெற்றி பெற்றிருக்காங்க. இடதுசாரி வெற்றி பெற்றிருக்காங்க. அதை மாதிரி இங்கேயும் மாற்றம் வரும் என்ற நம்பிக்கை இருக்குது. அதுக்காக போராட வேண்டும். தமிழ்நாட்டு உரிமைன்னு ஒன்று இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ள உரிமையை காவேரி உரிமையில் நம்ம ரொம்ப வருஷம் கிட்டத்தட்ட 1993 நடக்கு போராடிட்டு 99 அப்போ கிட்டத்தட்ட 27 வருஷம் ஆச்சு. தீர்ப்பு, அந்த காவேரி தீர்ப்பு வந்தது, தீர்ப்பு அமலாக்கணும்னு வந்தோம். தீர்ப்பும் 2007 வந்தது, 10 வருஷம் ஆச்சு. காவேரி தீர்ப்பை நடுவர்மன்ற தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லி மத்திய அரசும் சொல்லி மாட்டது. ஒரு நடுவர்மன்ற தீர்ப்புன்னா பாராளுமன்ற தீர்ப்புக்கு அடையாளமானது அரசு இது. அது தீர்ப்பும் கெசட்டில் பதிஞ்சாச்சு, அதுதானே அமல் நடத்தணும். இத்தனை வருஷமாக அமல் நடத்தலையே. 2007 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷமாக நமக்குள்ள உரிமை, சட்ட உரிமை இன்னும் காவிரியில் தண்ணி வரல, காலத்தில் தண்ணி வரல. ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணி வரணும், காவேரி திறந்து விடணும், மேட்டூர்லேருந்து தண்ணி வரும், அங்கேருந்து திறந்து விடணும். அது இன்னும் நிறைவேற்றலை. அதனால தான் காவேரி செழுமையான பூமி. காவேரி இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 21 லட்சம் ஏக்கர் பயிரக்கூடியது, அது விளையலை. இதுக்கு அரசாங்கம் இருக்குது. இதை கேட்பதற்கான தைரியம் இல்லை. மத்திய அரசு இப்போ வந்த பிறகு இந்த தீர்ப்பு அமல் நடத்துறதுக்கு தைரியம் இல்லை, அமல் நடத்த வேண்டும் என்று சொல்வதற்கு தைரியம் இல்லை. அதுதான் இன்றைக்கி இருக்குது. இன்னும் நீட்டு தேர்வு வந்தது, இன்னும் மற்ற பிரச்சனைகள் வருது. எதையும் இன்றைக்கி மேட்டூரில்
ஒக்கணிகள் அணைகிட்ட போகிறாங்க. அது எதுக்கு திராணி இல்லை. இப்போ இது புயல் வந்து ஓகே புயல் அது 10 நாளாக சேர்றது. அதுக்கு அதை ஏடிஎம்கேயும் அங்கே தேர்தல்லாம் இருந்தாங்கள முதலமைச்சரும் போகலை. மோடியே 10 நாள் கழிச்சு வந்தார். அதுக்குள்ளே இன்னும் எத்தனை பேர் 432 பேர் இன்னும் காணலைன்னு சொல்கிறான். கேரள அரசு பல காரியங்களை செய்யிருக்கு, இவங்க அதை கூட செய்யலை. அப்போ இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய உரிமை. இந்த மொழியை பற்றி இவங்க தெரியலையாது. எதையும் மத்திய சர்க்கார்கிட்ட வாதாடி பெறுவதற்கும் சக்தி இல்லைன்னா அதுக்குள்ள தைரியம் இல்லை. குறைந்தபட்சம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் இந்த தீர்ப்பெல்லாம் அமல்படுத்த வேண்டும் என்பது புரியாமல் இருந்தாங்க. நீட்டாக அனுமதிக்க மாட்டேன்னாங்க, ஜிஎஸ்டி அனுமதிக்க மாட்டேன்னாங்க. இது பூரா இவங்க மறுத்து சொல்வதற்கே வழி இல்லாமல் போயிட்டுங்க. அவங்க மாநிலத்தினுடைய உரிமை என்ன ஆகுது அதெல்லாம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.